பேபி மூன். பேபி மூன் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு வர மாதிரி. ஹனிமூன் மாதிரி. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நீங்க எங்க போகணும்னு பிளான் பண்றீங்க பேபி மூனுக்கு? டெல்லி கண்டிப்பா போகணும்னு பிளான். ஓ, ஏன் பேபி மூனுக்கு டெல்லி? வெயில் பொழக்கும் அங்க. இப்ப I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும். டெல்லினா 40 சொச்சு அடிக்கும். இப்ப பேபி மூனுக்கு அங்க போய் என்ன புரியல எனக்கு. சார் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சார். அனுபவமே ஒரு மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தரும்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. பேபி பம்ப் இருக்கும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வெளியே ஹஸ்பண்ட் கூட சுத்தணுன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. என்னம்மா இப்படி தப்பு பண்றீங்களம்மா, என்னம்மா உள்ளூர்ல இருக்க வேண்டாம், டிராவல் பண்ணி எங்கேயா வெளில போயிட்டு வீட்டுக்காரோட மட்டும் இருக்கணும். இந்த பிக்கல் பிடுங்க இல்லாம அவரோட ஜாலியா வெளில போற மாதிரி. புரிஞ்சுக்கிட்டாங்க வாசு. பாபு பாபு என்ன பேர் சூஸ் பண்ணீங்க? சார் அது ஸ்பெஷலா ரிவீல் ஓ, ஸ்பெஷலா இன்னும் ரிவீல் பண்ணல. சி அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இப்போ பிரெக்னன்ட்ன்றதே நான் இப்போ நேஷனல் டெலிவிஷன்ல வந்து ரிவீல் பண்றேன். ஓ, இதுவே புதிய ரிவீல். அந்த இது ட்ரெண்டா போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப அடுத்தது. ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இந்த ஃபோரம் சூஸ் பண்ணி இதுல நம்ம ரிவீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுல நாங்க. ஓ, நீங்க பிளானோட தான் வந்திருக்கீங்க. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? நாங்க ஷோ நடத்துற பிளான் மட்டும் தான் பண்றோம், மீதி எல்லா பிளானும் அங்கங்க பண்ணிடுறீங்க. அதனால தானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஓகே, ரிவீல் பண்ணுங்க. ஐ அம் பிரெக்னன்ட் ஆக்சுவலி. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல, சொல்லணுமாடா உனக்கு? அதுவே உனக்கு இப்பதான் தெரியுமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ எனக்கு நாங்கள் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இன்னும் ரிலேஷன் யாருக்குமே சொல்லலை. ஸோ இது மூலமாக எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டு சார். பேறு காலத்தில் அதற்கு ஏற்றாறு போல ஒரு பர்ச்சேஸ் இருக்கும்ல, ஒரு 25 to 30,000. ஒரு 30,000 ரூபாய். எது என்னையா சொல்ற? ஆவ பெருசு. ஸோ பேறுகால உடை பர்ச்சேஸ் என்ன பட்ஜெட்? 6,000 போதும் சார். சிம்ரன்ஸ் என்னடா இது, என்னம்மா இது? நான் கம்ஃபர்டபுள் க்ளோதிங்க்கு ஒரு 15K அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பேபி பம்ப் தெரியிற மாதிரி பாடி கான்ஸ் வாங்குவோம். அது ட்ரெண்டா? பேபி பம்ப் தெரியிற மாதிரி இருக்கணும். தெரியிற மாதிரி. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. எனக்கு இருக்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றி வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் 20,000. ஆக்சுவலி இன்னைக்கு போட்டிருக்கிறது ஃபீடிங் கம் மெட்டர்னிட்டி, இது மட்டுமே 3,000. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன், இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. ஃபர்ஸ்ட் எனக்கு தலை சுத்திருச்சு இவங்கெல்லாம் கேட்கும்போது. மாச ஸ்கேன்ல இருந்து அது என்ன மோல்டு பண்றதா? நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குடா வம்பு? இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. எல்லாம் வெளியில வந்துருச்சு. ஒண்ணு கூட நம்ம தனிப்பட்ட அந்தரங்கம் புனிதமானதுங்கிற மாதிரியே இல்ல. இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது. அந்தரங்கம் புனிதமானது. சம்திங் நமக்குள்ளே வி ஷுட், அதாவது சில விஷயத்தை நமக்குள்ள வச்சுக்கிறப்ப தான் மகிழ்ச்சி. ஐயோ இது மேட்ரே வேறம்மா. சோஷியல் மீடியால போடலனா கூட நாங்க பிரைவேட்டா வச்சுக்கலாம் தானே சார்? பிரைவேட்டா வச்சுக்குங்க, வேற என்ன சொல்ல முடியும்? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. மாசமா இருக்கீங்க எல்லாரும். நான் வந்து உட்கார்ந்த உடனே என்னால எதுவும் பேச எனக்கு நல்லா வரும் வேண்டாம். 3 முந்தாங்கியை போட்டு மூடுவோம். வயிறு அடுத்தவங்க பார்க்க கூடாது, கண் பற்றும்னு. இப்ப நீங்க எதை மறைவா வைக்கிறீங்க? சொல்றா, என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நீங்க நிறைய தேவையில்லாம பயப்படுறீங்களோ அப்படின்னு. இல்ல எங்களுக்கு என்ன பயம்? கத்துக்குட்டி நீ ஒரு நாள் கத்துக்கிட்டு வருவடா. 3ஆவது தலைமுறை வந்துட்டேன். என் பேத்தி காலேஜ் படிக்கிறா. என் பேத்தியை நான் நினைச்சுதான் உங்களை சொல்றேன். எதுக்கு? தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. மெஜாரிட்டி வந்துட்டு சொசைட்டிக்கு காட்டணுன்றது தான் சார் பண்றது. அங்கதான் நீ தப்பு பண்ற. இது எந்த அளவுக்கு வந்துட்டு questionable ஆயிடுச்சுனாக்க, are you guys intimate? or நாங்க இப்போ ஒபீஸா இருக்கோம்னாக்க இதெல்லாம் யாரு உங்கள்ட்ட கேக்குறா? இவர்தான், இவருக்கு இதான் வேலை. மாசமா இல்லையான்னு யாரு கேட்டாலும் பளிச்சுன்னு பதில் சொல்லுங்க. இனிமே மாசமா இருக்க மத்த பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன். நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. அத பிள்ளை இல்லைங்கிற கவலையோ இதுவோ அவங்கள பத்தியது. இந்நேரம் வரையும் யாரையும் பார்த்து கேட்க மாட்டேன். கல்யாணம் ஆயிடுச்சா, எதுவும் விசேஷம் இல்லையான்னு. முட்டாத்தனம் அது. ஐயா என் ராசா, என் தெய்வமே, என் தெய்வமே. நான் பெத்துக்கிட்டேன், நான் உண்டானதுல இருந்து ட்ரெஸ் இல்லாம வயித்த மட்டும், அதெல்லாம் ரொம்ப கன்றாவியா இருக்குப்பா. டே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, சொல்லிட்டேன். என்ன சரியில்லை? ரொம்ப கன்றாவியா இருக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பாட்டி ஸ்தானம் தான் எனக்கு. புரிஞ்சதா? ஒருத்தர் குழந்தை பெற்றுக்கிற ஃபங்க்ஷனையோ அல்லது வயிற்றுல குழந்தை இருக்கிறதையோ பெருசாக செலிப்ரேட் பண்ணுறதை பார்க்குறப்ப ஒரு ஏக்கம் வந்துதா? நிறைய போறான்டா. இப்போ நீங்கள் அது மாதிரி பண்ணுனா உங்கள் சம வயது ஒத்த இன்னொரு குழந்தைக்கு காத்திருக்கிற ஒருத்தருக்கு அது அந்த உணர்வை தராதா? தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா
நாங்க திருந்திருப்போம் தம்பி. நான் சொன்னது அதையும் தாண்டி வைர உடையே இல்லாம காட்டி அது எதுக்கு? அதுல என்ன இருக்கு? அதாவது ரசாயன கெமிக்கல் என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. அந்த 10 months தான் அது இருக்க போகுது, அதுக்கப்புறம் இருக்காது. இதுக்காக 15 மாசம் புள்ள உண்டாக முடியுமா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மேபி உங்களுக்கு ஒரு 5-6 பசங்க இருந்திருக்கலாம். அந்த ஜெனரேஷன்ல வந்து எனக்கு மனசே கேக்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா எம்மா என்னம்மா இது? புரியலையா உங்களுக்கு? அப்ப அந்த போட்டோ ஷூட்டும் இதுவும் ஒண்ணா? வைர மட்டும் எடுக்கிறதும் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உடை இல்லாம அந்த வைர மட்டும் எடுத்து காட்டுறதும் அந்த போட்டோ ஷூட்டும் ஒண்ணா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஃபேண்டசி போட்டோ ஷூட் தான். அது எல்லாமே பாக்குற கண்கள்ல தான் இருக்கு. அதுக்கு பதிலே இல்லப்பா. பாக்குற கண்ணுன்னா அதுக்கு பதில் இல்ல. சரி சரி. இதுல எங்களுக்கு விமர்சனம் இருக்கு, இவ்வளவுதான். ஓகே, அது அவங்க ஒபினியன், ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இது அப்புறம் என்ன நீங்க வந்த வளர்றத பாக்குறதே ஒரு அழகுதான். அது ஒவ்வொரு டைமும் போட்டோ ஷூட் எடுத்து அது ஒரு ஓவரால் பிக்சரா பாக்கும்போது ஐயா அதுக்கு என்னப்பா பண்ண சொல்ற? வளர்றத யாரு பார்க்கணும்? நாங்க. அட பேயில போவா. இதெல்லாம் சரியில்லை. நீங்க உங்க போட்டோ எடுத்து நீங்க பாருங்க. புருஷன் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு, ஊரு ஏன் பார்க்கணும்? அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அழகா இருக்கு, அதனால எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க எல்லாம் பைத்தியமா? ப்ராபபிலிட்டி, ரிஸ்க். குழந்தை பிறந்த பிறகு நான் வச்சுப்பேன், நான் வீட்ல வச்சுக்கிறேன். அப்படி பண்ணிக்கலாமா? ஏன் டென்ஷன் ஆவற? ஏன்டா இப்ப டென்ஷன் ஆவற? மச்சான் நீ ஏன்டா டென்ஷன் ஆவற? பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒரு ஓல்ட் ஸ்கூல் ஃபீல்ல இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. அவன் இன்னும் திருந்தல மாமா. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அவன் வந்து உங்கள்கிட்ட பேசுனதுல அவன் சொன்ன எந்த வார்த்தை டக்குன்னு கண்ணில் ஒரு ஆனந்தத்தையும்? இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா, இப்ப பாருங்கண்ணா. நீங்க எல்லாமே ஆக்சுவலா கை காலெல்லாம் உதறது சார். ஐயோ பேசிட்டு மேல உதறக்கூடாதுமா, ஒரு இடத்துல உட்காருங்க, அப்பதான் பேச முடியும். ஐயோ என்ன நான் போன அழுவச்சிட்டனா நீ? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. பேபி பிறந்ததுக்கு அப்புறம் பேபிக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்ணுவாங்க. அப்புறம் பேபி நேம் ரிவீல் பண்றதுக்குன்னு அதுக்கு ஒரு போட்டோ ஷூட் பண்றாங்க. இதெல்லாம் எனக்கு சாதாரணம். நாளைக்கு ஈவினிங் இத பத்தி ஹோம் மினிஸ்டர் நான் பேசுறேன். நீ முன்ன மாதிரி இல்லடா. உங்க அப்பா போறடா, காசை சேர்த்துக்கடா, அந்த பிள்ளைய பத்திரமா பாத்துக்கடா. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்றீங்கண்ணே. நான் ஒன்னும் சங்க தலைவர்லண்ணே. இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க இதை கொண்டாடுற பேர் வழின்னு செலவா பண்றீங்களேன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? கடனை விட சேவிங்ஸ் அதிகமா இருக்குங்கிறவங்க எவ்வளவு பேர்? என்ன ராஜேந்திர அதெல்லாம்? அண்ணே எனக்கே தெரியாதுண்ணே, இப்படி பண்ணிட்டாங்களே. அட போட. ஒரு 4-5 பேரை தவிர மற்றவங்களுக்குலாம் இப்பவே கடன் இருக்கு, ரைட்டு தானே? அப்போ நீங்களாம் கொஞ்சம் அஃப்ளூவெண்ட்டாக இருக்கலாம். அதுக்காக நீங்க செய்யறதெல்லாம் சரியாயிடுமா? என் மனசுக்கு எது சரின்னு போடுதோ அது மட்டும் தான் நான் செய்யறேன். தேங்க்ஸ் லாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சாத நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.